சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 15வது முறை டாஸை இழந்த இந்திய அணி. அதிக டாஸ்களை தொடர்ச்சியாக இழந்த கேப்டன்கள் பட்டியலில் லாராவை சமன் செய்தார் ரோஹித் சர்மா. தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகளை பாதுகாக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் எனவும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். மறுசீரமைப்பால் தொகுதிகளை இழக்க நேரிடும் அபாயத்தில் உள்ள 7 மாநிலங்களை ஒருங்கிணைக்க முடிவு. திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக ஆலோசனை. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த உத்தரவு. ராஜ்யசபா சீட் தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே மனவருத்தமா? செய்தியாளர்கள் கேள்விக்கு மௌனம் கலைத்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மேம்பாலத்தில் வரிசை கட்டி நின்ற வாகனங்களால் திணறிய போக்குவரத்து. மயிலாடுதுறை அருகே கடந்த மாதம் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் எதிரொலி. பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 19 போலீசார் கூண்டோடு மாற்றம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மூழ்கி 16 வயது சிறுமி உயிரிழப்பு. நாளை பிறந்தநாள் கொண்டாட இருந்த நிலையில் பலியான சோகம். மதுரை கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வெளியே திடீர் தீ விபத்து. பணியாளர்கள் ஓய்வறையின் மேற்கூரையில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலம். 7ஆம் நாள் நிகழ்வில் சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. சென்னை குன்றத்தூரை அடுத்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். பொள்ளாச்சி அருகே மாட்டு வண்டியில் பயணம் செய்த புதுமண தம்பதி. வழி நெடுகிலும் வியப்புடன் பார்த்த பொதுமக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழைய இரும்பு கடை குடோனில் பயங்கர தீ விபத்து. பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் ஒயர்கள் தீப்பற்றி எரிந்ததால் சூழ்ந்த கரும்புகை. வாணியம்பாடியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் சென்டர் மீடியனில் மோதி விபத்து. நண்பர்கள் 5 பேர் கோவிலுக்கு சென்றபோது நிகழ்ந்த சம்பவம். வேலூர் காகிதப்பட்டறையில் உள்ள அரசினர் பாதுகாப்பு இடத்தில் இருந்து தப்பிச் சென்ற சிறார் குற்றவாளி. 2 தனிப்படையினர் தேடி வந்த நிலையில் மதுரையில் வைத்து கைது செய்த போலீசார்.
புதுச்சேரியில் ஆள்மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் அளவுக்கு நில மோசடி செய்த வழக்கு. முன்னாள் சப் ரிஜிஸ்டர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்தது சிபிசிஐடி. வடமாநிலத்திற்கு தப்பிச் சென்றவரை பிடிக்க தனிப்படை அமைப்பு. சர்வதேச தங்க கடத்தல் கும்பலுடன் நடிகை ரன்யா ராவுக்கு தொடர்பு. வீடியோ ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் இறங்கிய சிபிஐ அதிகாரிகள். மும்பை நாக்வடா பகுதியில் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது மூச்சு திணறி 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. கட்டுமான பணி நடைபெற்று வரும் கட்டடத்தில் நிகழ்ந்த சோகம். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் களை கட்டிய லத்மர் ஹோலி கொண்டாட்டம். ஆண்களை பெண்கள் தடியால் அடிக்கும் பாரம்பரிய நிகழ்வு. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் நாட்டின் கவனத்தை திருப்பியிருக்கிறது. திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 7 மாநிலங்களில் உள்ள 29 கட்சிகளுக்கு கடிதம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று விளக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தனிப்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது. தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி தாவேக சார்பில் விரைவில் ஆர்ப்பாட்டம். மீனவர்களை திரட்டி கடலூரில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்பார் எனவும் தகவல். எந்த மொழியை யார் படிக்க வேண்டும் என்ற உரிமையை மாணவர்களிடமே விட்டுவிட வேண்டும். மொழி வேண்டாம் என்று சொல்வதே ஒரு அரசியல்தான் என மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் கருத்து. தமிழகத்தில் நெல்லை, கோடியக்கரை உள்ளிட்ட சரணாலயங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு. குழுக்களாக பிரிந்து பணியில் ஈடுபட்டு வரும் ஆர்வலர்கள். ககன்யான் திட்டத்திற்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனை வெற்றி. நெல்லை அருகே மகேந்திரகிரி மையத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேனீ கடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு, 12 பேர் காயம். குலதெய்வ கோவிலில் வழிபாட்டிற்கு சென்றபோது நேர்ந்த சோகம். நட்சத்திர தம்பதியான சுந்தர் சி, குஷ்பு ஆகியோரின் 25ஆம் ஆண்டு திருமண விழா. பழனி கோவிலில் மொட்டை அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார் சுந்தர் சி. பான் மசாலா விளம்பரம் தொடர்பாக பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷ்ராஃப் ஆகியோருக்கு நோட்டீஸ். ஜெய்ப்பூர் நுகர்வோர் ஆணையம் அதிரடி. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இந்து கோவில் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 46 வயதிலும் குறையாத அழகுடன் இருக்கும் நடிகை ஜோதிகா புதிய போட்டோ ஷூட் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உற்சாகம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஆசிரியை வீட்டில் 100 சவரன் நகை 1.5 லட்சம் ரூபாய் திருட்டு.
3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை. பழனி வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு நகராட்சி சார்பில் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் உயர்வு. பக்தர்கள் கடும் அவதி. கடலூர் அருகே திருமணமான 26வது நாளில் கணவனுக்கு குளிர்பானத்தில் மனைவி விஷம் கலந்து கொடுத்ததாக வந்த தகவல் உண்மை அல்ல. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கலையரசன் உயிரிழந்த நிலையில் போலீசார் தகவல். கேரளாவில் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 41,000 கோடி ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட்டுகள் விற்பனை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியான பரபரப்பு தகவல். ரஜினியின் ஜெயிலர் 2 பட ஷூட்டிங் நாளை தொடங்க உள்ளதாக தகவல். ப்ரோமோ வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் எதிர்பார்ப்பு.